guys, welcome back to our channel. இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ட்ரிப்பு வந்து குயின் ஆஃப் ஹில்ஸ்னு சொல்லப்படுற ஊட்டிக்கு தான் வந்திருக்கோம். ட்ராவலே வேறு மாதிரி இருக்க போகுதுங்க. ஜாலியாக இருக்குது, என்ஜாய் பண்ணி பைக் ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ வந்து நான் இப்போ சோலாவாக தான் நின்றுட்டு இருக்கேன். விளாகில் கண்டினியூ பண்ணுறவாங்க பார்க்கலாம். கைஸ், இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு நல்ல வியூ காமிக்க போகிற பாருங்க. இந்த ஒரு வியூ பாயிண்ட் வேறு மாதிரி இருக்குது பாருங்க. இங்கே நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்திருக்காங்க. நம்மளும் அப்படியே நின்ட்டு வியூ கொஞ்சம் நேரம் பார்த்தோம். ஆனால் வெயில் தான் கொளுத்தி எடுக்குது. ஆனால் சில் கிளைமேட்டாக தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம கிளம்பிட்டோம். கூகுள் மேப் போட்டுக்குமா? மேப் போட்டாச்சு. இப்போ வந்து டைமிங் பார்த்தோம்னா 8:53 ஆச்சுங்க. டைரெக்டாக நம்ம டால்பின் நோஸ் வியூ பாயிண்ட் தான் போக போகிறோம். ட்ராவலே வேறு மாதிரி இருக்க போகுது. ஜாலியாக என்ஜாய் பண்ணி பைக் ரைடு பண்ண வேண்டியதான். ஸோ நீங்கள் ஊட்டி ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த டைம் ஒரு நல்ல டைம் தான். டிசம்பர் மந்த்து நல்லா ஜில் கிளைமேட்டாக இருக்குது. மிஸ்ட்டு ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. அது வீடியோஸில் உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு தெரில. வியூ பாயிண்டெல்லாம் வேறு மாதிரி இருக்குங்க. நான் அது வந்து ஊட்டி வந்து ஃபஸ்ட் ட்ரிப்பு. நான் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி பஸ்ஸில் வந்திருக்கேன். ஆனால் அந்த பைக்கில் வந்ததில்லை. பைக்கில் வரும்போது வேறு மாதிரி இருக்குது. என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது. என்னடா அது, நம்ம பையன் வேறு அப்படியே கொஞ்சம் திணறான். ஏன்னா ஹில்ஸ் ஆச்சா, அதனால தான் அப்படியே மெதுவாக போடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னைக்கு வந்து வீக்கெண்டு நான் வந்திருக்கேன். அதனால செம க்ரௌடாக தான் இருக்குது. பரவாயில்ல, நம்மளை போக தான் எல்லோரும் வருவாங்க ட்ராவல் பண்ணிட்டு. ஆனால் வியூ பாயிண்ட் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. அப்போ எல்லாமே பள்ளத்தாக்காகவே தான் இருக்குது. இங்கே பாருங்க, வாட்டர் கிராஸ் ஆகுது. மான்சூன் டைம் வந்தால் இன்னும் பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். இது போஸ்ட் மான்சூனு. மான்சூன் டைம் முடிஞ்சிருச்சு. ஆனால் மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது. வேறு லெவலாக இருக்குது. முன்னாடி ஃப்ரெண்டு போயிட்டு இருக்கான். நான் அப்படியே பேக்கில் வந்து ஃபுல்லாக பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்கேன். ஃபுல்லாகவே மலைக்குன்றுகள் தான். ஊட்டியே குயின் ஆஃப் ஹில்ஸ்னு சும்மாதாங்க சொன்னாங்க. வேறு மாதிரி இருக்குது. இன்னும் மேலே போக போக வேறு லெவலாக இருக்க போகுது. ஏன்னா இப்போ வந்து வெயில் கொளுத்திட்டு தான் இருக்குது. நார்மலாக கோயம்புத்தூர்லேயே வந்து 12 மணி வரைக்கும் குளிர் போகிறதில்ல. இங்கெல்லாம் சொல்லவா வேணும். அது குன்னூர்னா 15 கிலோமீட்டர் இருக்குங்க. குன்னூரில் வந்து டால்பின் நோஸ் வியூ பாயிண்ட் தான் போக போகிறோம். அது வந்து என்னடா டால்பின் நோஸ் வியூ பாயிண்ட்டுன்னு சொல்கிறீங்க, அது கொடைக்கானல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. இல்லைங்க, இங்கே ஒன்று இருக்கான். நான் வந்து பார்த்தா வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி வியூ பாயிண்ட் எல்லாம் காமிச்சாங்க. ஸோ அதை தான் அப்படியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். நீங்களும் நம்மளோட ட்ராவல் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஒரு ட்ராவல் பண்ணுறோன்னா ஒரு டெஸ்டினேஷன்லேயே கிடையாது. இப்போ நம்ம போகிற ரூட் எல்லாமே என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்டு போகிற ஒரு பைக் ரைடு தான். ஜாலியாக என்ஜாய் பண்ணி போகலாம். இங்கேயா அழுத்திட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு ட்ராக் ரேஸ் ஓட்டுற மாதிரி போயிட்டு இருப்பானுங்க போல இருக்கு. ஆளவே கண்ணில் காங்க முடியல. லாரி எல்லாம் எப்படித்தான் ஏறுதுன்னே தெரியலங்க. முக்கிட்டு ஏறிட்டு இருக்கு. எலிகண்ட் கோ ஸ்லோ. நம்ம பைக்கு எப்பவுமே ஸ்லோவாகத்தான் போகுங்க. என்னையா அட்வென்ச்சர் பண்ணிட்டு போகிறாரு. ஆஹா, பாருங்க, ஃபாரஸ்ட்டே வேறு மாதிரி. தங்கம், உன்னை கண்ணல் நேரில் தான் பார்க்கல. யானைங்க இங்கே பாருங்க, வேறு மாதிரி இருக்குது. அப்படியே வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அந்த அதை தெரியுது பாருங்களா, வாட்டர் ஃபால் அப்படியே ஊற்றிட்டு இருக்கு மேலேருந்து. இது வேறு மாதிரி இருக்குது. வேறு அந்த தண்ணி தான் இங்கே வந்துட்டு இருக்கு போல இருக்குது. தெரியுதுங்களா?
பிரிட்ஜ் ஒன்று வருதியா? ஆஹா, யாரா அவன் பிரிட்ஜுக்கு உள்ள உட்காந்துருக்கான்? குரங்குக்கு தாங்க அதிகங்க. பட் எல்லோரும் வந்து திங்ஸ் எல்லாம் அது கொடுத்து கொடுத்து பழக்கிட்டாங்க. அது மனுஷங்களவே எதிர்பார்த்து உட்காந்துருக்கு. மலைக்குள்ளே போய் எதனா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஐடியாவே இல்லை போல இருக்கு. இன்னும் அவ்வளோ கிலோமீட்ரு, இன்னும் 1 hour 4 minutes கடா போட்டிருக்கு. டால்பின் நோஸ் வியூ பாயிண்ட்டுக்கு இன்னும் 1 hour 25 kilometers. எப்பா, அதுக்கு முன்னாடி என்ன வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியலையே. மொத்தமாக போயிட்டு இருக்கோம். ஏதோ ட்ராவல் வந்து ஒரு நாள் வந்து எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். ஆனால் ஊட்டியெல்லாம் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா 2 days 3 days அந்த மாதிரி ஸ்டே பண்ண விட்டுருந்தா ஃபுல்லாகவே சுற்றி கவர் பண்ண முடியும். நாங்கள் வந்து வீக்கெண்டில் 1 day ட்ரிப்பாக தான் போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு என்னென்னு கவர் பண்ண முடியுமோ பண்ணலாங்க. நீங்களும் நம்மளோட சேர்ந்து அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வர முடியாதவங்க இருப்பீங்க, பைக் இல்லாதவங்க இருப்பீங்க. நம்ம வீடியோஸ் பார்க்குற மூலிமா கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி மோட்டோ விளாக்கெல்லாம் பண்ணுறேன். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டு நீங்கள் கொடுத்தே இருங்க. நம்ம மேலே வீடியோஸ் போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்குது. எனக்கு ஒரு ஆசைங்க மோட்டோ விளாக்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு. அது நம்ம பைக்கில், ஆனால் 100cc பைக்கில் தான் நான் ட்ராவல் பண்ணுறேன். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்க பைக்கை வச்சு தான் நம்ம ட்ராவல் பண்ண முடியும். எல்லோரும் ஐசிசி பைக்கு சூப்பர் பைக்ஸில் தான் ட்ராவல் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நான் என்கிட்ட இருக்க வச்சு நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோதான். எப்போ ஒரு லாரி பின்னாடியே போயிட்டு இருக்குமே, ஓவர்டேக் எடுக்க முடியுமா? போடுறா கேடா. கடைசி வரை கண்ணிலேயே தட்டு போட மாட்டானுங்க. அவன் 220 வந்திருக்கான், பறந்துட்டு போயிட்டான் போல இருக்கு. ரூட்டெல்லாம் சும்மா அல்டிமேட்டாக தான் இருக்கு. இங்க பாருங்க, தெரியுதா? நம்ம பையன் ஜாலியாக என்ஜாய் பண்ண. இது என்னங்க அது? ஓ, மண் சரி வேறுபடுறதுக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க போல இருக்குங்க. நல்ல ஐடியா தான், பரவாயில்ல. இது ஃபுல்லாகவே நிகழ்ச்சரி லேண்ட்ஸ்லைட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னெச்சரிக்கையாக பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. இப்போ பாப்பா கண்ணிலேயே பார்க்க முடியுது அவங்கள. அது நின்ற வேலை, இல்லைன்னா போயிட்டே இருப்பானுங்க. ஆஹா, இப்போவே கிளைமேட்டு ஜில்லுன்னு ஆகுது, கையெல்லாம் விரைக்குது. ரைடிங் க்ளவுஸ் வேறு வாங்கலை. இன்னும் போக போக அப்படியே ஒவ்வொன்றா வாங்க வேண்டியதாங்க. ரைடிங் ஜாக்கெட்டு, ரைடிங் க்ளவுஸு, அப்படியே ரைடுக்கு தேவையான அசசரிஸ் எல்லாம் அப்படியே வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் என்ன, பட்ஜெட் தான் இல்லை, பட்ஜெட் ப்ராப்ளம். பரவாயில்ல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சாச்சு வாங்கியிருக்கோம். ஏன்னா மோட்டோ விளாக்ல இறங்கியாச்சு, பண்ணித்தான் ஆகணும். நம்ம என்ஜாய்க்கு நம்ம பண்ணுறோம், அவ்வளோதான். மித்தவங்க என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இதெல்லாம் உனக்கு தேவையாடா அப்படின்னலாம் கேட்குறாங்க. வெட்டி செலவு அப்படின்னலாம் சொல்கிறாங்க. நம்ம ஆசை நிறைவேற்றணும், அது நாம தான் வந்து பார்த்துக்கணும். மொத்தம் 1000 சொல்லுவான், நம்ம அவங்க பேச்செல்லாம் கேட்டுருந்தோன்னு வைங்களேன், லைஃப்பில் வாழ கூட முடியாது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்க. ஏன்னா வாழ போகிறது ஒரே ஒரு லைஃப் தான்,
அந்த ஒரு லைஃப் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரணும். அப்படி தான் நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். ஆஹா, என்னையா அடடா, பஸ்ஸு வேறு திரும்ப முடியாமல் நிற்குது போலையே. ரொம்ப லாங்கான பஸ்ஸுங்க, டூரிஸ்ட் பஸ்ஸு. ஐயப்பன் பக்தர்களாட்ட இது. ஹேர்பின் வந்து சிறுசாக தான் இருக்குது. இதனாலேயே டிராஃபிக் ஆகும். வெயில் அடிக்கிறதால கிளார் அடிக்குது, அவ்வளோ கிளியரன்ஸாக வீடியோ தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ அவன் கோத்தகிரி வழியாக தான் போகலான்ட்டு ஐடியா பண்ணிச்சு. இப்போ குன்னூர் வழியாக போயிட்டு இருக்கோம். இப்போ ரிட்டர்ன் வர இல்லைன்னா கோத்தகிரி வழியாக அப்படியே கீழே இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். இப்போ பாருங்க, வேறு மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் டைம் வரும்போது அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா எப்படி சொல்கிறது, ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. புது புது இடங்களை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்குன்ட்டு எல்லாத்துக்குமே தெரியும். அதுபோல் தான் இப்போ நான் வந்து என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன். ஃபியூலெல்லாம் வந்து அவன் அங்கே கீழேயே ஃபில் பண்ணியாச்சு. ஏன்னா வந்து ஹில்ஸுங்கிறதால அங்கே கீழேயே ஃபில் பண்ணுறது தான் நல்லது. ஏன் என்றெல்லாம் பேன் பார்த்துருக்கீங்க? அப்படியேங்க அப்பா, சூப்பர்ரா. ஜாலியாக பேன் பாட்டு படுத்துருக்காங்க வெயில் காஞ்சிட்டு.